மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 15 பூண்டு உரித்து வச்சுக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், தக்காளி, ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக, ஒரு பெரிய தக்காளியாக 2 தக்காளி. இப்போ கவலை மீன் குழம்பு வைக்க போகிறோம். கவலை மீன் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் நல்லாயிருக்கும் குழம்பு. காயட்டும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி, பூண்டு உரிச்ச பூண்டை போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கணும். மீன் குழம்புக்கு நல்லா வதங்கினா தான் வாசனையாக இருக்கும் குழம்பு. தேவையான கல் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். கல் போட்டு வதக்கலாம். சீக்கிரம் வதங்கணும். வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வதங்கணும்னா தக்காளி போடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடும். தக்காளி நல்லா வதக்கிக்கணும். நல்லா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா வாசனையாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே நல்லா பச்சை மிளகா கூட உடஞ்சிடணும். இல்லை அப்போ தான் இந்த வாசனை நல்லாயிருக்கும். வதங்கிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்க மசாலா தூள் தான். நம்ம வீட்டில் கடையிலலாம் வாங்க மாட்டோம். வீட்டில் ரெடி பண்ணது தான். இப்போ 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். இப்போ இந்த மிளகாத்தூளையும் வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயோட வதக்கிட்டு இப்போ புளியை கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றணும். இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதான்னு பார்க்கலாமா? சூப்பராக கொதிக்குது. நல்லா வாசனையாக இருக்குது மீன் குழம்பு. இப்போ கவலை மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். நான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நல்ல மிளகாத்தூள் வாசனையெல்லாம், பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். இப்போ கவலை மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். மீன் எடுத்து போட்டு குழம்புல போட்டு இது கவலை பொடி மீன் குழம்பு தான். இது பொடி மீன், பொடி கவலை தான், பெரிய மீன் இல்லை. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. இந்த மீன் சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. நீங்களும் இது மாதிரி இந்த கவலை மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். மீன் போட்டிருக்கோம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ மூடி போட்டோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. கவலை மீன் குழம்பு ரெடி.
நீங்கள் இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள், ரெடி பண்ணுங்கள். குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.